டாக்டர் அரவிந்த் பள்ளி விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்டான். கீழே இருந்து சரண்யாவும் பார்த்து கொண்டிருந்தாள், கண்களில் ஏக்கமும் வலியும் கலந்து. அரவிந்த் சரண்யாவை பார்த்தான். சில வருடங்களுக்கு முன்பு. அரவிந்த் நன்றாக படிக்கக்கூடிய ஏழை பையன். கூலி வேலை செய்யும் அப்பா, கூலிக்கு வீட்டு வேலை செய்யும் அம்மா என்று மிகவும் வறிய குடும்பம். படித்து முன்னேற வேண்டும், பெற்றோர் வாழ்க்கை தரத்தை மாற்றி முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு படித்துக் கொண்டிருக்கின்றான். அதனால்தான் என்னவோ எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அவன்தான். அதே வகுப்பில் படிக்கும் பொண்ணுதான் சரண்யா. டீசென்டான பொண்ணுதான். அவளுக்கு அரவிந்த் மேலொரு ஈர்ப்பும் இருந்தது. அதற்கு காரணம் அவனின் தன்னம்பிக்கை, படிப்பின் மீது இருக்கும் ஈர்ப்பு, தன் படிப்புக்கு மட்டும் கொடுக்கும் முன்னுரிமை என்ற பல குணங்கள் அவளை ஈர்த்தது. நாட்கள் கடந்தன. அரவிந்த் தனிமையில் மரத்தின் கீழ் இருந்து புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகே சென்றாள் சரண்யா. அரவிந்த், ஒன்னு சொல்லணும். என்ன, சொல்லுங்க. அரவிந்த், உன்னைய ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு பல காரணம் சொல்லலாம். இந்தா, இது என்னோட ஃபோன் நம்பர். இப்ப எதுவும் சொல்லாத, வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணு என்று தனது ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்துவிட்டு சென்றாள். அவளின் உணர்வை புரிந்து கொண்ட அரவிந்த் சிரித்தபடி ஃபோன் நம்பரை தனது பாக்கெட்டில் வைத்து அவள் செல்வதை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அரவிந்த் தனது சிறிய ஃபோனிலிருந்து ஃபோன் செய்தான். ஹலோ, நான் அரவிந்த் பேசுறேன். சொல்லு அரவிந்த், நீ என்ன சொல்ல போறன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லு. சரண்யா, காதல் பொதுவானது, யாருக்கும் யார் மேலையும் வரலாம். ஆனா அது நம்ம எதிர்காலத்துல ஒரே மாதிரி இருக்குமான்னு தான் நாங்க பார்க்கணும். அரவிந்த், புரியல. தெளிவா சொல்றேன். இப்போ உங்க கண்ணுக்கு தெரியறது காதல் மட்டும்தான். ஆனா என் கண்ணுக்கு தெரியறது என் எதிர்காலம் மட்டும்தான். அதுக்காக உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல. உண்மையான காதலுக்கு எதிர்காலத்தை பலமாக்குற சக்தி இருக்கு சரண்யா. இப்போ காதல் வரும், எதிர்காலத்துல இதே காதல் இருக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது. காதலும் காதல் பண்றவங்களும் உறுதியா இருந்து காத்திருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் சரண்யா. எதிர்காலத்தை வளமாக்கணும். அதுக்காக இப்ப நாங்க பேசலாம், பழகலாம். காதல் என்ற பெயரில் வேணா. நம்ம காதலை ஓரமாக இப்போதைக்கு வைத்துக் கொள்ளலாம், பத்திரமாக. இன்னும் சில வருடங்கள்தான். என் எதிர்காலம் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி காதலின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம கனவு நனவாகும் போது காதல் எங்கள் மீது காதல் கொள்ளும். அந்த காதல் என்றும் மாறாத காதல் சரண்யா என்றான். சரி அரவிந்த் என்று போனை கட் செய்தாள். அவள் இவ்வாறு சொல்லி கட் செய்தது அவனுக்கு சற்று வருத்தமாக இருந்தாலும் தைரியப்படுத்திக் கொண்டு கடந்தான். இருவரும் பார்க்கும் நேரம் பேசிக்கொள்வார்கள். இருந்தும் சரண்யா முன்னால் அவனை ரசித்து பார்த்தது போன்று பார்க்கவில்லை. நாட்கள் கடந்தன. அந்த பள்ளிக்கு புதிதாக ரமேஷ் என்ற பையன் சேர்ந்தான். பணக்கார பையன். லேட்டஸ்ட் ட்ரெஸ்ஸு, ஐஃபோன், கார். ரமேஷ் ஸ்டைலிஷா பேசுறது, செலவழிக்கிறதுனால கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அவன் மீது நட்பு கொள்ள ஆரம்பித்தனர். சரண்யாவுக்கு ரமேஷ் மீது இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பித்தது. ரமேஷும் அவள் மீது இன்ட்ரெஸ்ட் கொள்ள ஆரம்பித்தான். இருவரும் பேசி பழக ஆரம்பித்தார்கள். நாட்கள் செல்ல காதல் மலர்ந்தது. அரவிந்தோடு பேசும் நேரங்கள் குறைந்தது, பார்ப்பதும் இல்லை. சரண்யா, என்ன இப்ப பார்க்கறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. ரமேஷ் கூட தான் அதிக நேரம் பேசுறீங்க, என்னாச்சு என்று கேட்டான். அரவிந்த், உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாது. ரமேஷும் நானும் லவ் பண்றோம். உன்ன மாதிரி எதிர்காலத்தை பார்த்து காத்திருக்க முடியாது. ரமேஷ் மாதிரியே வாழ்க்கையும் ஸ்டைலா இருக்க போகுது. நான் உன்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் நினைச்சா அருவருப்பா இருக்கு. பாய் என்றாள். அவள் பேசியது மனதளவில் சற்று வலி கொடுத்தாலும் தைரியப்படுத்திக் கொண்டு, நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மனிதர்களின் குணங்கள் மாதிரி காதல் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இருக்காது. உங்க காதல் அப்படி, என்னோட காதல் வேறங்க. உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவு பண்ணணும். சந்தோஷமா இருங்க, வாழ்த்துக்கள் என்று சற்று கவலை தோய்ந்த முகத்தோடு கடந்து சென்றான். 5 வருடங்களுக்கு பிறகு மேடையிலிருந்து பேசிவிட்டு இறங்கினான் அரவிந்த். விழா முடிந்து எல்லோரும் செல்ல ஆரம்பித்தார்கள். அரவிந்த் தனது காரின் கதவை திறந்தான். அரவிந்த், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தவறு செஞ்சிட்டேன் என்று குரல் கேட்டதும் அவனோ மெதுவா சிரித்தவாறு திரும்பினான். சரண்யா, நீங்க இப்பதான் வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டீங்க. நானும் அப்படிதான். உங்க காதல் உண்மையா இருந்திருந்தா நீங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்க கண்களில் கண்ணீரும் வலியும் இருந்திருக்காது. காதல் அழகை பார்த்தோ உடம்பை பார்த்தோ வர்றதில்ல சரண்யா, மனசுல இருந்து வர்றது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நம்ம கூட வரப்போறது உண்மையான காதலும் உண்மையா இருப்பவங்களும் தான். பணத்தையும் அழகையும் ஆடம்பர வாழ்க்கையும் நீங்க பாத்தீங்க. ஆனா அவன் தன் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பார்த்தான். தேவை முடிஞ்சு போயிட்டான். அவனுக்கு பல பேர் கிடைப்பாங்க. ஆனா உங்களுக்கு உண்மையான ஒருத்தன் கிடைப்பானா? இப்பவும் சொல்றேன், உங்க வாழ்க்கை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா இருங்க, வாழ்த்துக்கள் என்று சொல்லி காரில் ஏறி சென்றான். அவள் கண்ணில் கண்ணீர், மனதில் வலி. செய்த தவறை உணர்ந்த தருணம். ஆனால் உண்மை உணரும்போது பின்விளைவுகளின் வலி கொடுமை. கதை ரஃபீஸ் முகமது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.